அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரான் நம்பர் இல்லாமலே ப்ரான் கார்டை எப்படி ஈஸியாக டவுன்லோடு பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ப்ரான் கார்டு ப்ரான் நம்பர் அப்படிங்கிறது அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்தில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் நம்பர் மாதிரி ஒரு சில நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதான் ப்ரான் நம்பர் அப்படிங்கிறது. அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கிறது தான் ப்ரான் கார்டு அப்படிங்கிறது. அதை தான் இந்த ப்ரான் நம்பர் இல்லாமலே எப்படி டவுன்லோடு பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் மொபைலில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஏபிஒய் அப்படின்னு மட்டும் என்ட்ரு பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. வேறு எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட்டு ஏபிஒய் அப்படின்னு போட்டிங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் nsdl.co.in அப்படின்னு இருக்கும் ஃபஸ்ட்லேயே. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கீழேருந்து மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஏபிஒய் ப்ரான் டிரான்சாக்ஷன் ஸ்டேட்மெண்ட் வியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ப்ரான் கார்டு, அதாவது ப்ரான் நம்பர் இல்லாமலே நாம் ப்ரான் கார்டை டவுன்லோட் பண்ணிக்க போகிறோம். அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதை லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கிளிக் டு சர்ச் வித் ப்ரான் அப்படின்னு இருக்குது. அப்படின்னா ப்ரான் நம்பர் இருந்தால் அந்த நம்பர் என்ட்ரு பண்ணி சர்ச் பண்ணுறது. அதுக்கு கீழே ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா கிளிக் டு சர்ச் வித்தவுட் ப்ரான் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட ப்ரான் நம்பர் இல்லை, ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே சில பேஜஸ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் நேம்னு கேட்டிருக்காங்க. அதில் உங்களோட நேம் தான். பேங்க் அக்கௌண்ட் நம்பர், அதாவது இந்த ஏபிஒய், அதாவது அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்தை எந்த பேங்க் மூலிமா நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேங்க்கோட அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துக்கோங்க. அதுக்கு கீழே உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வியூ ஃபார் சப்ஸ்கிரைபர்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் இருக்கும் ஏபிஒய் ப்ரான் அண்டு மாஸ்டர் டீட்டெயில்ஸ் வியூன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே கேப்சா இருக்கும். அதை ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிட்டு போட்டுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நேமு, அக்கௌண்ட் நம்பரு, டேட் ஆஃப் பர்த்து, கேப்சா எல்லா டீட்டெயில் என்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ கீழே சப்மிட்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கலாம். சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோடனே அடுத்த பேஜ் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரான் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரான் கார்டு ஓப்பன் ஆகிடுச்சு. எந்த பேங்க் அக்கௌண்ட்டு, மொபைல் நம்பரு, ப்ரான் நம்பரு, உங்கள் டேட்டா பொறுத்து இந்த டீட்டெயில் எல்லாமே ஓப்பன் ஆகிடுச்சு. அதாவது ப்ரான் நம்பர் இல்லாமலே நம்ம ப்ரான் நம்பரையும் கண்டுபிடிச்சாச்சு, ப்ரான் கார்டு டவுன்லோடும் பண்ணியாச்சு. இதில் ரைட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா சின்னதாக டவுன்லோட் ஆஸ் பிடிஎஃப்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ப்ரான் கார்டு டவுன்லோட் ஆகிடும் பிடிஎஃபாக. அதை நீங்கள் எப்பவும் போல் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் ப்ரான் நம்பரே இல்லாமல் ப்ரான் கார்டை டவுன்லோடு பண்ணுறது ஆன்லைன் மூலமாக. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் அடிக்கடி வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.